அதிமுகவில் அனாதையாக்கப்பட்டதுனால தான் விஜய் பக்கம் போறாரு அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்காரா? இன்னைக்கு ஓபிஎஸ் தேவை வந்துட்டு அவங்களுக்கு இல்லை. ஓபிஎஸ் தேவை வந்து ஓபிஎஸ் வச்சு வந்துட்டு அவங்களால வெற்றி பெற முடியுங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ அதை தான் வந்துட்டு ஒரு முடிவாக எடுத்துருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் எங்கே இருக்காங்க, கிட்டத்தட்ட முழுசா எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெட்டலையும் அதிமுகவும் யார் கையில் இருக்கோ அவங்க தான் இருப்பாங்க. அவர் இபிஎஸ் கையில் தான் இருக்கு. அதிமுக நாதி எடுத்து போயிட்டாரா? இல்லை, ஆமாம். ஏன் ஆக்சுவலானாக்கா பிஜேபி தலைமைக்கு இபிஎஸ் தான் இங்க ஸ்ட்ராங்கான பர்சன். இபிஎஸ் கிட்ட தான் விஷயம் இருக்கு. ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுனால பிஜேபி ஓபிஎஸ் கழட்டி விட்டுருச்சா? ஆமா, இன்னைக்கு பிஜேபிக்கு தேவை வந்துட்டு இபிஎஸ் தான். நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக கேட்குறேன். ஓபிஎஸோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமத்து போச்சா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? 234 தொகுதியிலையும் தன்னுடைய கேடர்ஸை போட்டு தனி சின்னத்தில் நின்று போட்டிக்கிட்டு அதிமுக தொண்டர்கள்லாம் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு நிரூபிச்சு தான் அந்த கட்சியை கைப்பற்ற முடியும். இனி வந்துட்டு அதிமுகவுடைய பவர் சென்டரா அவர் மாறுவதற்கான வாய்ப்பு சூழல் இல்லை. சரி, அப்படி அவர்களோட ஒரே சாய்ஸ் என்ன இருக்குன்னாக்கா, விஜய் வந்துட்டு ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய சபார்டினேட்டா ஓபிஎஸ் தன்னை குறுக்கி கொண்டு நான் வந்துட்டு உங்க கீழே வந்து வேலை பார்க்குறேன், நான் உங்க கீழே வந்து கூட்டணியா சபார்டினேட்டா இயங்குறேன் அப்படின்னு ஏதாவது தனி கட்சி தொடங்கி போயிட்டு ஒரு கூட்டணி கிரியேட் பண்ணலாம். அது மேபி வந்துட்டு அப்ப முதலமைச்சரை சந்திச்சதுனால தான் ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில வந்தார். அப்படிதான் பார்க்கணுமா, புரிஞ்சுக்கணுமா? இப்போ அவர் அறிவாலயத்துக்கே போயிட்டு அரசியல் ரீதியாக மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் திமுக சேர்றதுக்காக மட்டும் தான் போக முடியும். இந்த இடத்துல நல்ல வேளை அதிமுக வந்து இபிஎஸ் கையில் போனுச்சு. ஒருவேளை ஓபிஎஸ் கைக்கு போயிருந்தா அப்படிங்கிற தாட் இருக்குல்ல, அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இந்நேரம் வந்திருக்கும்ல. மேபி இருந்திருக்கலாம். ஏன்னா காலமெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு இயக்கத்தோட ஒரு போய் கைக்கு வருகிறாரு, எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை அரசியல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாருனாக்கா, இதனால ஓபிஎஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே ஊடகங்கள் மறந்துட்டாங்க. அவரை இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தார். இப்போ இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக ஒரு அரசியல் மைலேஜ் கிடைச்சிருக்கு இல்லையா அவருக்கு. இப்போ எனக்கு என்ன டவுட்னாக்கா, இவர் ஆதரவு தொடர்றதுக்காக நடைபெற மேற்கொள்றாரு இல்ல, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ போயிட்டு அதிமுக தொண்டரை சந்திப்பாருன்னு கேட்கிறேன் நான். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, பிஜேபி கூட்டணியிலேருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் அதிரடியாக விலகிட்டாரு. ஓபிஎஸ் காலையில் இயர்லி மார்னிங்கே போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்துட்டாரு. அப்போ முதலமைச்சரை சந்திச்சதுனால தான் ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தார். அப்படிதான் பார்க்கணுமா, புரிஞ்சுக்கணுமா? இல்லை, சந்திச்சுட்டு வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. இவங்க தான் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நடைபயணத்தில் போகும்போது எதேச்சியாக வந்துட்டு பார்த்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறதா. ஆனால் மக்கள் நம்பணும்ல, இது யதார்த்தமா மீட் பண்ணிக்கிட்டோன்னு மக்கள் நம்பணும்ல. இல்லை, அதுதான் எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு தான். ரெண்டு தலைவர்கள் வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதில் ஏதோ ஒரு அரசியல் உள்ளார்த்தம் இருக்கும், ஏதோ ஒரு கணக்குகள் இருக்கும் அப்படிங்கிறதான். நீங்க அண்ணாரி வளையம் வந்தா இது அரசியலா பார்க்கப்படும். நம்ம நடைபயிற்சி போகும்பொழுது மீட் பண்ணிக்கலாம்னு ஒருவேளை பேசி வச்சிருந்த மீட் பண்ணியிருந்தா இல்ல, அந்த அளவுக்கு நம்ம யூகத்தின் அடிப்படையில் பேச முடியுமான்னு தெரியல. அதற்கான அவசியமோ எதுவோ வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. ஒருவேளை ஓபிஎஸ் அவருக்கு அந்த அவசியம் தேவை இருந்திருக்கலாம்ல. அப்படி பிஜேபி நம்ம கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் எச்சரிக்கலாம், அல்லது அதிமுக காரங்களே எதிர்மறையா ஏதாவது பேசிடுவாங்க, விமர்சனம் பண்ணிடுவாங்கிறதுக்காக அண்ணா அறிவாலயம் பக்கம் வரல, பொதுவான இடத்துல மீட் பண்ணிக்கலாம் சந்திப்பு இருந்திருக்கலாம். அண்ணா அறிவாலயம் பக்கம் போனா அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமனம். அதனாலதான் அந்த நடைபயிற்சியில மீட் பண்ணாங்களா ஓபிஎஸ்? ஆக்சுவலா அஸ்தமனம்னா எப்படி சொல்ல வரனாக்கா, அவர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரெடிட், அதாவது என்னன்னாக்கா அதிமுக கொஞ்சம் அனுதாப ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டு கூட ஓபிஎஸ் பக்கம் இல்லாம இந்த டைரக்டா இபிஎஸ் பக்கம் வந்துருங்கிறது தான். இல்ல, ஏற்கனவே வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு ஓபி ரவீந்திரநாத் போய் சந்திச்சாரு அப்படிங்கறதே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. இப்ப அவர் அறிவாலயத்துக்கே போயிட்டு அரசியல் ரீதியா மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் போக மாட்டார், போகவும் போறதில்லை. அப்படி போறதா இருந்தா அவர் திமுகவில் சேர்றதுக்காக மட்டும் தான் போக முடியும். அப்போ ஆல்ரெடி வந்துட்டு என்ன அக்கௌண்டபிலிட்டி வச்சிருக்காருன்னா, அவரு எனக்கு வந்து அதிமுக உரிமை இருக்கு. ஏன்னா கடந்த வாரம் கூட பேசுறாரு, நான் புதிய கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறது கிடையாது, நான் அதிமுக காரன், அப்போ நான் அதிமுகவை தான் திருப்பி நான் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற புள்ளியில் இயங்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு நிச்சயமா மு.க. ஸ்டாலின் வந்துட்டு ஏதோ அரசியல் ரீதியாக போய் சந்திச்சாருனாக்கா அது மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். அப்போ அதிமுகவை நான் வந்துட்டு உரிமை கோரிக்கிட்டே போயிட்டு அவரை எப்படி சந்திக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக இது எதர்ச்சியா நடந்துச்சா இல்லை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீட் பண்ணது அவங்க ஒரு அரசியல் கணக்கு. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஓபிஎஸும் சந்திச்சது அது என்ன அரசியல் கணக்கு இல்ல, அதுதான் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னு நாம தான் சொல்லிக்கிறோம். அது நிகழ்வை பார்க்கும்போது என்ன இருக்கு அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு பேரும் வாக்கிங் போறாங்க, வாக்கிங்ல சந்திச்சுக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் நலம் விசாரிச்சேன் அப்படிங்கறத அவங்களுடைய பார்வையில். ஆனா பத்திரிகையாளரா ஜெர்னலிஸ்டா நம்ப மாட்டோம்ல. அப்ப முதலமைச்சர் மீட் பண்ணிட்டு வந்த உடனே எல்லாரும் ஓபிஎஸ் விலகிட்டாரு. அப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏதாவது ஐடியா கொடுக்கல, அவர் வந்து பேசிருப்பாரோ? நான் அந்த அளவுக்கு உள்ளார்த்தமா பார்க்க விரும்பல. ஏன்னா ஸ்டாலின் சொல்லி விலகக்கூடிய முடிவு எடுக்கிற அளவுக்கு அவர் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான்.
ஏன்னா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட பல காலமாகவே வந்துட்டு பாஜக வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் வந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நேற்றே அவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு பிரஸ் மீட் வைக்க போகிறோம், ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறோம், நம்ம கூட்ட போகிறோம் அப்படிங்கிறத. ஆக இன்னைக்கு தான் அவங்க சந்திப்பே நடந்திருக்கு. ஆக இதில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுடைய தலையீடுலாம் இருக்குங்கிறத நான் முற்றிலுமா நம்பல. ஒருவேளை மேபி ஏதோ ஒரு பின்னாடி அரசு இருந்து என்ன பண்ணணும், அல்லது எந்த சார்பு எடுக்கணும், அல்லது இப்படி கூட்டணி போலாமா, அல்லது ஏதாவது நமக்கு தெரியாதுல என்ன விதமான கணக்குகளும் பேரங்களும் பேசப்பட்டிருக்கலாம் அப்படி இல்ல அப்படியாக போயிட்டு, அதாவது இவர் அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவினுடைய தலைவர்கிட்ட கேட்டு ஆலோசனை பெற்று இயங்கக்கூடிய அளவுக்கு தன்னை குறைச்சி இவரே மதிப்பிட்டுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அது அப்படி கூட பார்க்க வேணாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சீமான் போன வாரம் போய் மீட் பண்ணிட்டு வந்தார்ல, உடனே வெளியில எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த சந்திப்புக்கு பிறகு விஜய்க்கும் எனக்கு தான் வரணும் சீமான் பேசினாரு. அப்ப விஜய்க்கு எதிராக பேசுறதுக்கு, பிஜேபிக்கு எதிராக பேசுறதுக்கு ஒரு வீடியோக்கு 2 லட்சம் ரூபா காசு டீல் பேசியிருக்காங்க மாதிரி எல்லாம் சீமானை பத்தி நெகட்டிவிட்டியா நிறைய வந்துச்சுல. இல்ல அதான் அடிப்படை ஆதாரம் இல்லாம நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பேச முடியாது. இது எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம சுற்றி வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறோம்னாக்கா, அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்த சந்திப்பு வந்துட்டு ஏதோ எதாச்சியாக நடந்த சந்திப்பு மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வந்து திட்டவட்டமாக போய் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பிரேமலதா அவர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோட, ஏன்னா வந்துட்டு நட்போடு வந்து சந்தித்த பிரேமலதா அவர்களுக்கு வந்து நன்றிங்கிற மாதிரி முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்காரு. அப்போ அதில் ஏதோ ஒரு அரசியல் கணக்கு வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா குடும்பத்தோட மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எல்கே சுதீஷோட சேர்ந்து போயிட்டு கட்சி நிர்வாகிகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து போய் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதில் ஏதோ ஒரு கணக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்துட்டு இன்னும் வலிமைப்படுத்தணும் கட்சியை அப்படிங்கிற ஒரு நோக்கம், அந்த கூட்டணியை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துட்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ சீட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் தேமுதிக பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்கிறாங்க, இடதுசாரிகள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் விசிகா இருக்குது, இன்னொரு பக்கம் அதிமுக இருக்குது, இப்படியாக காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் இருக்கிறதால ஏற்கனவே அவங்களாம் எங்களுக்கு கூடுதலாக சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேமுதிகவும் உள்ளே வரப்போகுது அப்படின்னாக்கா என்ன சீட் கிடைக்க போகுது அவங்களுக்கு, 5 10 அப்படின்னு அந்த அளவுக்கு வந்துட்டு குறைவாக அந்த பார்கெனிங்குள்ளே அவங்க போவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. தேமுதிக மு.க. ஸ்டாலின் மீட் பண்ண இந்த விவகாரம் வந்து உள்கணக்கு ஏதோ இருக்கு, உள்ளடி வேலைகள் நிச்சயமா ஏதோ அரசியல் ரீதியா ஒரு ஓபிஎஸோட மீட்டிங் வந்து எந்த அரசியல் கணக்கும் இல்லையா? இல்ல அரசியல் கணக்கு இல்லையான்னு சொல்ற அளவு அதை எப்படி நான் புரிஞ்சுக்கலாம்னாக்கா, ஓபிஎஸ் வந்துட்டு ஸ்டாலினை கேட்டு இயங்கக்கூடிய அளவுக்கு பலவீனமானவர் நான் பார்க்கல. அப்ப 1000 தான் இருந்தாலும் அப்படித்தானே. இல்ல அவங்க அவர் பேச்சு கேட்டு இயங்க போறது இல்ல, கூட்டணி கணக்காக போறாங்க. ஓபிஎஸ்க்கும் அப்ப இவர் ஓபிஎஸ் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஓபிஎஸ் வந்துட்டு ஸ்டாலின் சொல்றத கேட்டு நடக்க போறாரு, ஸ்டாலின் சொல்ற செயல் திட்டங்களை ஒரு இது வலு கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படி நடந்தா ஓபிஎஸ் ஒரு லீடராவே இல்லாம போயிடுவாரு. இபிஎஸ் எப்படி எதிர்க்கணும் கூட நீங்க சொல்றது எப்படி இருக்குனாக்கா, இபிஎஸ் போயிட்டு ஸ்டாலின் கிட்ட கேட்டு வந்து சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா எப்படி பொருத்தம் இல்லாம இருக்குமா? நான் கொஞ்சம் லாஜிக் கூட கேக்குறேன், இதை புரிஞ்சுக்கங்க. ஏன் நான் பிஜேபி கூட்டணியில வெளியில வந்தா ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து எங்க மீது ஏதாவது வழக்கு தொடர்ந்தா கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு கூட ஒரு பாமரன் பேசுற ஒரு பாமரன் பாயிண்ட் ஆஃப் இருந்து கூட அந்த அளவுக்கு தான் நீங்க வீக்கா வந்து ஓபிஎஸ் வந்துட்டு இது பண்றீங்க, மதிப்புறீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். முன்னாள் முதல்வர் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு, கிட்டத்தட்ட பல காலம் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை வகிச்சிருக்காரு, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவரை நீங்க எந்த அளவுக்கு நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னா? குறைச்சி மதிப்பிடுறது இருக்கட்டும், ஆனா ஓபிஎஸ் நம்பி பண்டூட்டி ராமச்சந்திரனை தாண்டி யாருமே கூட இல்லையே. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னாக்கா யார் கூட இருக்காங்க கூட இல்லை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்ப இபிஎஸ் அளவுக்கு தான் ஓபிஎஸ் வந்து தன்னை வந்துட்டு அடையாளப்படுத்திக்கிறாரு. இபிஎஸ் எப்படி வந்து பிஜேபி அப்படி நினைக்கல. பிஜேபி நினைக்கலங்கிறத தாண்டி பெரும்பாலான தொண்டர்களும் நினைக்கலங்கிறதா நான் என்னுடைய புரிதல். அதாவது ஓபிஎஸ் வந்துட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான லீடரா பார்க்கல. இன்னைக்கு இபிஎஸ் மீதான ஏற்பு வந்துட்டு அதிகமாயிடுச்சு. அதிமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு இபிஎஸ் ஏத்துக்கிட்டாங்க, பெரும்பாலான இடங்கள்ல 25% ஏத்துக்கிட்டாங்க. அப்போ ஓபிஎஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு கட்டாயம் இருக்கு, தன்னை வந்து அரசியல் களத்தில் நிலைநிறுத்திக் கொள்ளணும், எப்படியாவது வந்து இங்கே சஸ்டெயின் பண்ணணும், சர்வைவல் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இத்தனை காலம் வந்துட்டு ஓபிஎஸ் யாரை நம்பிக்கிட்டு இருந்தாருனாக்கா பாஜகவை நம்பிக்கிட்டு இருந்தாரு. அப்போ பாஜக மத்தியில் ஆளக்கூடிய ஒரு வலிமையான கட்சி. அப்போ பாஜகவினுடைய பேச்சை கேட்டு நான் சில முடிவுகள்லாம் எடுத்தேன்னு சொல்லிட்டு யார் சொல்றது? ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. நீங்க அந்த அடிப்படையில் நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஒருவேளை ஸ்டாலின் கிட்ட ஆலோசனை பெற்றிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான முகாந்திரம் கிடையாது. காலையில தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு எதிராக கண்டன அறிக்கை வர்றாரு, அப்போ பாஜகவுக்கு எதிராக கண்டன அறிக்கை வர்றாரு. அவருடைய நோக்கம்ங்கிறது வேறையா இருக்கு, நம்ம அப்படியே சஸ்டெயின் ஆகிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் பிஜேபி ஓபிஎஸ் பின்னாடி இருந்தது, அவர் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, எந்த ஒரு கைது நடவடிக்கைக்கும் அல்லது வாட்டவர் ஏதோ ஒரு எந்த ரைட்டுக்கும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ பிஜேபி விட்டு ஓபிஎஸ் வெளியில் வந்ததுனால ஏதாவது சில விஷயங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அச்சப்பட வேண்டிய சூழல் இருக்கும்ல.
சினிமா கிசு மாதிரி பொலிட்டிக்கல் கிசு என் பக்கம் ஏதாவது ரைடு ஈடு விட்டு அதை அரெஸ்ட் எதுவும் பண்ணிடாதப்பா அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்ட போய் கேட்க போறாங்க? ஓபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வரேன். இல்ல அதுதான் யாருக்கிட்ட போய் அவர் கேட்க போறாருன்னு சொல்றீங்க? முதலமைச்சர் கிட்ட தான். முதலமைச்சருக்கு என்ன தேவை இருக்கு? இவர் அதிமுகவுடைய பலம் இல்ல இபிஎஸ் மாறி போயிட்டாரு. முதலமைச்சர் வந்துட்டு தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். கடந்த கால ஆட்சியில வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு ஊழல் வழக்குல சிக்கினாங்களோ இல்ல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கோ அவங்கள பத்தி எல்லாம் விசாரிக்கிறதுக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கு எந்தவித முன்னெடுப்பும் எடுக்கல. யார் மேல இருக்கிற வழக்கையும் வந்துட்டு இன்னைக்கு வந்து நீட்டிச்சு இன்னைக்கு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. அதனால வந்துட்டு பொதுவா நீங்க கேட்குற மாதிரி வந்து இடியை வச்சு வந்துட்டு மிரட்டல் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு யார் மேலேயும் தான் அதை வந்துட்டு பயன்படுத்துறாங்க. அதுக்கே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, இடி வந்துட்டு அத்துமீறி நடக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி வந்துட்டு ஒரு குட்டு வச்சிருக்கிறாங்க. இடியை நோக்கி ஒரு குட்டு வச்சிருக்கிறாங்க. யாரு? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அவர் போயிட்டு இதை பயந்து போயிட்டு அதை பேசுவாரு அவர்கிட்ட அப்படிங்கறத நான் நம்பல. ஒரு பொலிட்டிக்கல் கிசுகிசுக்காக தான் இந்த கேட்டேன். அப்ப பிஜேபி தலைமைக்கு இபிஎஸ் தான் இங்க ஸ்ட்ராங்கான பர்சன். இபிஎஸ் கிட்ட தான் விஷயம் இருக்கு. ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதால பிஜேபி ஓபிஎஸ் கழட்டி விட்டுருச்சா? ஆமா, இன்னைக்கு பிஜேபிக்கு தேவை வந்துட்டு இபிஎஸ் தான். வெற்றி பெறணும். வெற்றி பெறதுக்கான பிரதான சக்தி யார்கிட்ட இருக்குனாக்கா அதிமுக கிட்ட இருக்கு, ரெட்டாலை கிட்ட இருக்கு. அதிமுக ரெட்டாலை யார்கிட்ட இருக்கு? இபிஎஸ் கிட்ட இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வச்சாதான் நம்ம வந்துட்டு வெற்றியை சாத்தியப்படுத்திக்க முடியும். ஏற்கனவே நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம், அதிமுக இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு அழைச்சோம். ஆனால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு நம்ம கூட சேரத்துக்கு விருப்பம் தெரிவிக்கல. அப்போ நம்ம ஒரு தனியாக ஒரு கூட்டணி கட்டமைச்சு வந்து போட்டி போட்டு பார்த்தோம், நமக்கு வெற்றி சாத்தியப்படலை. அப்போ ஓபிஎஸ்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. அப்போ டிடிவி தினகரன் பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் எங்கே இருக்காங்க, கிட்டத்தட்ட முழுசாக எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டலையும் அதிமுகவும் யார் கையில் இருக்கோ அவங்க கிட்ட தான் இருப்பாங்க. அவர் இபிஎஸ் கையில் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இபிஎஸ் கிட்ட தான் நம்ம போய் ஆகணும், திமுக விழுத்தணும்னா அப்படிங்கிற புள்ளியில் தான் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் வைக்கிறாங்க. பலாப்பழத்தில் சொலையே இல்லை அப்படின்னு பிஜேபி கழட்டி விட்டுச்சு, தூக்கி போட்டுச்சு. அப்படி தான் பார்க்கணுமா? அதெல்லாம் நீங்கள் ரைமிங்காக சொல்கிறீங்க. ஆக்சுவலாக என்னன்னாக்கா இன்னைக்கு ஓபிஎஸ் தேவை வந்துட்டு அவங்களுக்கு இல்லை. ஓபிஎஸ் தேவை வந்து ஓபிஎஸ் வச்சு வந்துட்டு அவங்களால வெற்றி பெற முடியுங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ அதை தான் வந்துட்டு ஒரு முடிவாக எடுத்துருக்காங்க. ஆனால் பிஜேபி எங்களுக்கு என்ன செஞ்சு இப்போ இதெல்லாம் இந்த புள்ளியில் தான் வந்துட்டு அவர் விலகிறாரு. இந்த 24 எலெக்ஷன்லையும் கூட உங்க கூட பயணிச்சேன், பல காலமாக வந்துட்டு உங்க கூட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இபிஎஸ் வந்து உங்களை புறக்கணிச்சாரு 24 தேர்தலில் உங்களுக்கு தேவைப்படுறப்ப. அப்போ நான் அவங்க கூட ட்ராவல் பண்ண என்ன வந்துட்டு தொடர்ச்சியாக நீங்கள் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வெளிப்படையாக வந்துட்டு ஒரு லெட்டர்லாம் போட்டாப்புல, மோடி அவர்கள் வந்துட்டு என்னை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாருனாக்கா, அதாவது அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாருனாக்கா அது வந்து பெரிய பாக்கியம் வரும். இப்படியெல்லாம் ஒரு தலைவர் ஸ்டேட்மெண்ட் விட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. மாற்றுக் கட்சி தலைவர் சந்திக்கிறதுக்கு காலையில் விழுந்தே விட்டானா ஐயாங்கிற மாதிரி இல்லை. அதோட இந்த மாதிரி வந்துட்டு கேட்டுமே கூட வந்துட்டு அவர் என்ன வந்துட்டு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு தொடர்ச்சியான புறக்கணிப்பு, இந்த மாதிரியான அவமானங்கள்லாம் சந்திக்கிறத தாண்டி அந்த கூட்டணி விட்டு வெளியில் வரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ பிஜேபி மீது ஒரு கடுமையான கோபத்தில் தான் ஓபிஎஸ் வெளியில் வந்திருக்காரா? கோபம் தான். அந்த கோபம் வந்துட்டு பிஜேபி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பிரஸ் மீட்ல கூட ஓபிஎஸ் முன்னாடி பண்டூட்டி ராமச்சந்திரன் தான் பேசுறாரு. ஆனா ஓபிஎஸ் வாயை திறக்கலையே. ஒருவேளை வாய் விட்டா ஏதாவது நம்ம பிஜேபி திட்டிடுவோம் அப்படின்னு அமைதியாயிட்டு பண்டூட்டி ராமச்சந்திரன் தான் வழி நடத்துறாரு. அவர் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துறது அவர் தாங்கிறதால மூத்தவர் என்கிற அடிப்படையில் பல காலமா அந்த இயக்கத்தில் இருக்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்கலாம். அதிமுக அனாதையாக்கப்பட்டதுனால தான், அரசியலிருந்து நாதியற்றவரா ஆக்கப்பட்டதுனால தான் அவர் விஜய் பக்கம் போறாரு அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்காரா? இல்ல, அவர் அனாதையாக்கப்பட்டார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு கட்டத்துல வந்துட்டு உள்ள அதிமுக நாதியத்து போயிட்டாரா? இல்ல, ஆமா. ஏன் ஆக்சுவலானாக்கா இப்ப இபிஎஸ் அவர்கள்கிட்ட தான் ஒட்டுமொத்தமா அந்த மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் இல்ல முக்கியமான நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாருமே அவர் பக்கம் தான் நின்னாங்க. எப்படி வந்து அவர்கிட்ட அந்த கட்சி வந்து போச்சுனாக்கா இதனாலதான் ஒட்டுமொத்தமாக இப்போ ஜென்ரல் பாடி மீட்டிங், அதாவது பொதுக்குழு இருக்கு இல்லையா, பொதுக்குழு உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இபிஎஸ் பக்கம் தான் நிற்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லோரையும் தன் பக்கம் இயக்கக்கூடிய வல்லமை வந்துட்டு ஓபிஎஸ் கிட்ட இல்லை. ஆனால் டிடிவி தினகரன் இன்னமும் பொறுமையா பிஜேபி கூட்டணி தானே இருக்காரு. இல்லை, டிடிவியும் ஓபிஎஸ் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. டிடிவி கம்ப்ளீட்டா வேற. டிடிவி எப்பயோ வந்து தன்னுடைய கிளைம் அதிமுக இருந்து விலகிட்டு அவரும் தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் பிஜேபி நம்பி தான் அந்த கூட்டணி இருந்தாங்க. தினகரனும் பிஜேபி நம்பி தான் கூட்டணி இருந்தாங்க. அப்ப ரெண்டு விஷயம் இதுல வடிவேல் சொல்ற மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை ஏன் இவர்கிட்ட இல்ல? டிடிவி வந்துட்டு டிடிவி தனி கட்சி தொடங்கி தனி கட்சியினுடைய தலைவர் அவரு. டிடிவி வந்துட்டு அவர் அங்க இருக்காரு இல்லைங்கிறது எதுவுமே டிஸ்கஷனே கிடையாது. அவரு அந்த கூட்டணியில வேற கூட்டணிக்கு போக போறாரு, அவ்வளவுதான். இப்போ ஓபிஎஸ்க்கு தான் பல நெருக்கடி. நம்ம தனி கட்சி ஆரம்பிக்க போறோமா, திரும்பவும் வந்துட்டு அதிமுக கிளைம் பண்ண போறோமா? டிடிவி தெளிவா இருக்காரு, நான் வந்துட்டு என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன்,
அதில் எடப்பாடியினுடைய பதிலையும் நீங்கள் உற்று நோக்கணும். எடப்பாடி வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஓபிஎஸ் குறித்து கேள்வி கேட்குறாங்க. ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் காலில் கூட விழுறோம், எங்களை சேர்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது ஓபிஎஸ் அதாவது இபிஎஸ் சொல்கிறாரு, காலம் கடந்து போச்சு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு கேட் க்ளோஸ்டு, உங்களை ஒருபோதும் வந்து நாங்கள் சேர்த்துக்கு போகிறது கிடையாது. ஏன்னா அதற்கு முன்பாக திரு ஓபிஎஸ் அவர்களுமே என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, எங்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, எங்களை சேர்த்துக்கிட்டா போதுங்கிற அளவுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு. அப்போ இதையெல்லாம் கேட்ட பிறகும் கூட இபிஎஸ் என்ன முடிவில் இருக்காருங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கான அந்த கதவுகள் மூடப்பட்டு விட்டது, அதுக்கான காலம் வந்து கடந்து போச்சு. நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக கேட்குறேன், ஓபிஎஸோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமத்து போச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? அஸ்தமத்து போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இனி வந்துட்டு அதிமுகவுடைய பவர் சென்டரா அவர் மாறுவதற்கான வாய்ப்பு சூழலும் இல்லை. சரி, அப்படி அவருக்கான ஒரே சாய்ஸ் என்ன இருக்குன்னாக்கா, 234 தொகுதியிலையும் தன்னுடைய கேடர்ஸை போட்டு தனி சின்னத்தில் நின்று போட்டியிட்டு அதிமுக தொண்டர்கள்லாம் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு நிரூபிச்சு தான் அந்த கட்சியை கைப்பற்ற முடியும். இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அவருக்கு அதான். இப்போ ஓபிஎஸ் வேற கட்சியும் ஆரம்பிக்க முடியாதுல்ல? கட்சி ஆரம்பிக்கலாம், ஆரம்பிச்சா கிளைம் போயிடும். சப்போஸ் வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாக்கா, உண்மையிலேயே அவர் பக்கம் தான் தொண்டர்கள் இருக்கிறாங்கனாக்கா, அப்போ அதிமுக தொண்டர்கள் பூரா அவருக்கு தானே வாக்கு போடுவாங்க. எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, பண்டோட்டி ராமச்சந்திரன் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது ஓபிஎஸ் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாக பேசினாரு. விஜயோட தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு மதுரை நடத்துகிற மாநாட்டு கூட ஓபிஎஸ் தான் அந்த இடம்லாம் சூஸ் பண்ணி கொடுத்தாரு, அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஓபிஎஸ் தான் முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். பண்டூர் ராமச்சந்திரன் பேசின ஒரு வாரத்தில் ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணி வெளில வந்துட்டார். ஒருவேளை ஃபியூச்சரில் இன்னும் சில நாட்களில் இன்னும் சில மாதங்களில் ஓபிஎஸ் விஜய் கட்சி நோக்கி போகலாம். ஆனால் ஏற்கனவே இபிஎஸ் என்ன பேசியிருக்காருன்னா, எலெக்ஷன் நெருங்க மிகப்பெரிய கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லியிருக்காரு விஜயை மையப்படுத்தி. அப்போ விஜய் அதிமுக கூட கூட்டணி போனால் ஓபிஎஸும் விஜய் நோக்கி போறாருல, அப்ப அங்கேயும் ஓபிஎஸ்க்கான கதவு மூடப்படுது. அப்ப ஓபிஎஸ்க்கு வேற ஆப்ஷனே இல்லையா, வேற வழியே இல்லையா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? இல்ல, ஓபிஎஸ்க்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. முதல்ல இபிஎஸ் வந்துட்டு விஜயை நோக்கி நகர்றாரு அப்படிங்கிறது வந்துட்டு நான் அப்படி எடுத்துக்கல. பொதுவாக வந்துட்டு ஒரு கூட்டணி வலிமை பெறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் முயற்சி பண்ணுவாங்க கூட்டணி கொண்டு வர்றதுக்கு. எப்படி 2011 விஜயகாந்த் வந்து தங்களுடைய கூட்டணி கொண்டு வந்திருந்தாங்களோ, அது பின்னால் வந்து ஜெயலலிதா வந்து மறுப்பு தெரிவித்தாங்க. நான் வேணாம் தான் சொன்னேன், இந்த அமைச்சர்கள் தான் வந்துட்டு என்ன ரொம்ப வற்புறுத்தி வந்து அந்த கூட்டணி வைக்க வச்சாங்க, இல்லைனா கூட அதிமுக ஜெயிச்சிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அன்றைய சூழலில் வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்பயுமே திமுக வந்துட்டு பெரிய அளவு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. பாமக, விசிகான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டணியை வச்சு தான் திமுக தேர்தலை சந்திச்சுது. ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி இருந்த பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது அதிமுக பக்கம் நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஓட்டு. அப்போ இப்போ என்ன எடப்பாடியோட எண்ணமாக இருக்குனாக்கா, அந்த பக்கம் ஒரு பலமான கூட்டணி இருக்குது, அப்போ நம்ம இங்கே ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நார்மலாக கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்பை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஆனால் அந்த அழைப்பெல்லாம் நிராகரித்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருனாக்கா, டிவிக்கு வந்துட்டு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே தான் வந்து நாம் தமிழர் கட்சியும் நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம், நாங்கள் வந்துட்டு எந்த கூட்டணியும் போக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து இபிஎஸ் ஆப்ஷன் முடிஞ்சிடுச்சு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் வந்துட்டு ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது தன்னுடைய சபார்டினேட்டாக. அதாவது ஓபிஎஸ் தலைமை தாங்க சொல்லி விஜய் போட்டிடுவாரானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு முதல்வர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி களத்துக்கு போகிறாரு. அப்போ ஓபிஎஸ் தன்னை குறுக்கிக்கிட்டு நான் வந்துட்டு உங்கள் கீழே வந்து வேலை பார்க்குறேன், நான் உங்கள் கீழே வந்து கூட்டணியாக சபார்டினேட்டாக இயங்குறேன் அப்படின்னு ஏதாவது தனி கட்சி தொடங்கி போயிட்டு ஒரு கூட்டணியை கிரியேட் பண்ணலாம். அது மேபி வந்துட்டு ஒரு பாதிப்பை வந்துட்டு இபிஎஸ் அவர்களுக்கு ஏற்படுத்தலாம் தென் மாவட்டங்களில். ஏன்னா தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு வந்துட்டு சமூக அடிப்படையில் ஒரு செல்வாக்கு வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கலாம் மேபி. ஏன்னா வந்து அது வந்துட்டு நீங்கள் ஒரு 3 லட்சம் வாக்கு வந்துட்டு சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் ராம்நாட்டில் வந்துட்டு அவர் பெற்றாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கு தான் அவருடைய அரசியல் களமாடல் இருக்குமே தவிர, இனி வந்துட்டு ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியுமா, அவர் அதிமுகவில் இருந்த நிலைமைக்கு அவரால் போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இங்கே என்ன ப்ளஸ் இபிஎஸ் அவர்களுக்கு அப்படின்னாக்கா, இபிஎஸ் கிட்ட வந்து ஒரு கட்சி இருக்குது, ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தை ஆட்சி செஞ்சுருக்கு. தமிழ்நாட்டினுடைய அதிக காலம் ஆண்ட கட்சியாக வந்து அது இருக்குது. அப்போ இன்றைக்கான சூழலில் எடப்பாடி அவர்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குது. அப்போ எடப்பாடி தான் வந்து அந்த கட்சியை வந்துட்டு அந்த கட்சி தொண்டர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க தன்னிச்சையாக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஏற்பு அவருக்கு தான் இருக்குன்னும் பொழுது, இந்த அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு பெரிய செல்வாக்கு வந்துட்டு இபிஎஸ்க்கு இன்றைக்கி இருக்குது அந்த தொண்டர்கள் மத்தியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஓபிஎஸ் தான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கார். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதான்.
ஒன்று வந்துட்டு திரும்பி எல்லா பக்கமும் போட்டிக்கிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும். அப்படி இல்லையா தன்னுடைய பலம் இதுதான் உணர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது, அதனால் வந்துட்டு அவர் டிவிக்கோட சேர்ந்தால் ஒரு சபார்டினேட்டாக போய் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போட்டிடுறது. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து முதல்வர் ஆக போகிறேன்னு அவங்க நம்புறாங்க. அதையே இவர் நம்பி போகிறாருனாக்கா போகலாம் தாராளமாக. எனக்கு என்ன புரியலைன்னா, ஓபிஎஸ் எந்த நம்பிக்கையில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போக போகிறாரு அப்படின்னு அறிவிக்கிறாரு, எனக்கு புரியவே இல்லை. அவர் நம்புறாரு, இன்னமும் அவருக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு, அதிமுக தொண்டர்கள்லாம் அவர் பக்கம் தான் இருக்காங்க, நம்புறாரு அவரு. அதுதான், வேற என்னவா இருக்கும். ஓபிஎஸோட தமிழ்நாடு சுற்றுப்பயணம் பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். அநேக நபர்களுடைய ஏற்பா இபிஎஸ் மாறிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு பொது தேர்தலையே சந்திச்சுட்டார் தன்னுடைய தலைமையில். இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் களமிறங்கிட்டாங்க. அவங்ககிட்ட அந்த கட்சி கட்டமைப்பு பலம் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதிமுக ஆஃபீஸ் அவங்ககிட்ட இருக்குது. இவர் யார், ஒரு தனிநபர் இன்னைக்கு ஓபிஎஸ். அந்த தனிநபருக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையாங்கிறத அவர் தேர்தலில் தனித்து போட்டியிட தான் தெரியும். அப்போ தனித்து போட்டிட்டு வராங்கிறது அவரை தான் கேட்கணும். ஆனால் போன வாரம் வரைக்கும் நான் அதிமுக காரன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் கூட்டணி குறித்துலாம் எதுவும் முடிவெடுக்கல, ஆனால் பாஜக கூட்டணியிலேருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதிமுக உரிமை மீட்பு குழுவாக தான் இன்றைக்கும் இருக்காது. அது கட்சியாக மாறப்போகுதா, இல்லை அந்த நடைப்பயணம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. மேபி அந்த நடைப்பயணம் நான் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலாம், சில கூட்டம் சேரலாம். வட மாவட்டங்களில் அவருக்கான வரவேற்பு என்னவாக இருக்கும், கொங்கு மண்டலத்தில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அது பெரிய டவுட் தான். இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓபிஎஸ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் சொன்னீங்க ஓபிஎஸ் நான் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறேன் அப்படின்னு. ஆனால் நான் கெஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்த தகவல் படி ஓபிஎஸ் முதலமைச்சர் போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. அப்போ இதோட காரண காரியங்கள் என்ன? ஓகே, பிரேமலதா விஜயகாந்த் தான் அரசியல் கணக்கோடு முதலமைச்சர் சந்திச்சதா சொன்னீங்க. ஆனால் இவருக்கான அரசியல் கணக்கு இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ இந்த சந்திப்புக்கு பிறகு அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதான் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான், 2 தலைவர்களை சந்திச்சுக்கிட்டா அதில் ஒரு அரசியல் இருக்குங்கிறத நானுமே நம்புகிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆப்ஷன்ஸ், அதாவது ஒப்பீனியனை எடுத்துக்கிட்டு ஒரு செயல்படுவாருங்கிறத நான் நம்பாமல் இருந்தேன். இப்போ போய் சந்திச்சிருக்கிறதன் மூலமாக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, ஏற்கனவே வந்துட்டு அவர் மீது வந்துட்டு தொண்டர்கள் மத்தியில் குறைவான மதிப்பீடு தான். அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவரை ஏற்றுக்கல பல ரீஜியன்ஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இனிமேல் சுத்தமாக அவர் மேலே வந்துட்டு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்காது அதிமுக தொண்டர்களுக்கு. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு என்ன பேசியிருக்காருங்கிறது தான் பெரிய கான்டெக்ட். அதாவது அரசியலில் எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே முதல் பால் 6 தான். 6ன்னு கிடையாது, அவர் டக் அவுட்னு நினைக்கிறேன். ஏன் டக் அவுட்டுன்னு நான் சொல்கிறேன்னாக்கா, அரசியலில் எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைங்கிறது யதார்த்தமான விஷயம்தான். ஆனால் எப்படி காங்கிரஸும் பாஜகவும் சேர முடியாதோ அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் சேர முடியாது. திமுக எதிர்த்து தான் காலங்காலமாக அதிமுக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. தீய சக்தி திமுகன்னு சொல்லி தான் எம்ஜிஆர் வந்துட்டு அதிமுக தொடங்கினார். அப்போ காலமெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு இயக்கத்திலேருந்து இவர் 25 வருஷம் பயணிச்சுட்டு அந்த கட்சியில் பெரும் செல்வாக்காக இருந்துட்டு முதலமைச்சர் பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அரசியல், அதாவது தேர்தல் களம் நெருங்க நெருங்க என்ன வேணா நடக்கலாம்னு சொல்றாருன்னும் பொழுது இனிமேட்டு அதிமுக தொண்டர்கள் சுத்தமா மதிக்க மாட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கணும், திமுகவில் ஓபிஎஸ் ஐக்கியமாகிவிட்டார், ஐக்கியமாக போகிறான்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்கு. எதுவும் நடக்கலாம்னு சொல்லும் பொழுது அப்ப நான் திமுக கூட்டணிக்கும் போவேன்னு சொல்ல வராரா? கூட்டணிக்கு போறாரா, திமுக போய் சேர போறாரா? இல்ல, சேருவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னமும் கூட அவர் வந்துட்டு ஏதோ நம்பிக்கையில கூட்டணிக்கு போகணும்னா ஓபிஎஸ்க்கு கட்சி வேணும்ல. அதுதான் இப்ப அவர் என்னன்னாக்கா ஒரு புரிதலுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இனிமேட்டு வந்துட்டு நமக்கு அதிமுக கிடைக்காது, அதிமுகங்கிற பக்கம் நம்மளால போக முடியாது, அப்ப பெருசா வந்து வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு தனி கட்சியோ தனி இயக்கமோ ஆரம்பிக்க போறாருன்னு எனக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. நான் நினைக்கிறேன் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் அந்த 3 மொழி விஷயத்தில் வந்து பிஜேபி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி தரல அப்படிங்கிற ஒரு காரணத்தை இப்போ சொன்னார்ல, இது திமுக சொல்லக்கூடிய காரணம். ஆனால் அதே காரணத்தை ஓபிஎஸ் சொல்றதுனால திமுக கூட்டணி அது புரிஞ்சுக்கணுமா? இன் ஜெனரல் காமனா பிஜேபியை தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் எல்லாமே வந்து மாநில நலன் சார்ந்து அதான் பேசுவாங்க. அதுல எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கருத்து தான். அதிமுக மட்டும் நான் வேணாம் நான் சொல்லுது, ஆனா பிஜேபி விமர்சனம் பண்றாருல. இல்ல, இதுல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இவருக்கு வந்துட்டு இப்பதான் வந்துட்டு இவ்வளவு அக்கறை, இவ்வளவு பிஜேபி மேல எதிர்ப்பு வெகுண்டு எழுந்திருக்காரு இல்லையா. அவர் அதுக்காகலாம் பாஜக கூட்டணி விட்டுலாம் வெளியில வரல. அப்ப இதற்கு முன்பாக வந்து பாஜக வந்துட்டு தமிழகத்துக்கு எதிராக எந்த அநீதியும் மேற்கொள்ளலையா, இல்ல தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வந்து முறையா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி. அப்ப திமுக பல்வேறு விஷயங்கள்ல போராடிக்கிட்டு இருக்கு. பல விஷயங்கள்ல வந்துட்டு பாஜக வந்துட்டு அதாவது மாற்றாந்தா இப்போ கூட அணுகுறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பல போராட்டங்களை வந்துட்டு மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் வந்துட்டு தெரியாதவர் இப்போ எப்படி இதுக்காக கோவப்படுறாரு அப்படின்னு இன்னொரு விஷயத்தை அங்கே குறிப்பிட்டு போனார். நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு பாஜகவுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு ஒரு கூட்டணி. அப்போ வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு உதறி தள்ளினாரு.
நான் அங்கே கூட இருந்த மாதிரி ஒரு கான்டெக்ட் சொல்றாரு. ஒரே ஒரு வருத்தம் வந்துட்டு பாஜக அவர் புறக்கணிக்குதுங்கிற வருத்தத்தை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. அப்படின்னா பாஜக மீது ஓபிஎஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சும்மா சப்பையான காரணம் தானா? ஆமா, அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து இப்போ வந்துட்டு ஏதோ சொல்லணும்னு சொல்றாப்புல. உண்மையில அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் வந்துட்டு தான் புறக்கணிக்கப்படுறது தான். இனிமேட்டு வந்துட்டு பாஜகவை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நம்ம வெளியில போயிடுவோம் அப்படிங்கிறது தான் ஒரே இதுவா இருக்கு. அப்ப முதலமைச்சருடனான அந்த சந்திப்பு வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு வலிமையான தலைவர் இல்ல அப்படின்னு புரிதலோட பார்க்கணுமா? இல்ல, அந்த புரிதல் வந்துட்டு ஏற்கனவே நிறைய தொண்டர்களுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா முற்றிலும் முதலமா இவருக்கு போயிடுச்சு கைக்கு, இபிஎஸ் கைக்கு வந்துட்டு அது அதிமுக போயிடுச்சு. நான் என்ன நினைச்சேனாக்கா, அவரை வந்துட்டு அந்த அளவுக்கு குறைவாக மதிப்பிட மாட்டாரு, அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு திமுக கிட்ட அணுகி எதுவும் பெருசாக பேச மாட்டாரு, இல்லை வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வைப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ தன் மீதான மதிப்பீடும் அவர்கிட்டயே குறைஞ்சு போயிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல நல்ல வேளை அதிமுக வந்து இபிஎஸ் கையில போனுச்சு, ஒருவேளை ஓபிஎஸ் கைக்கு போயிருந்தா அப்படிங்கிற தாட் இருக்குல்ல, இந்த கேள்விகள் இருக்குல்ல, இதை சார்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இந்நேரம் வந்திருக்கும்ல. மேபி இருந்திருக்கலாம். ஏன்னா காலமெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு இயக்கத்தோட ஒரு போய் கைக்கு இருக்கிறாரு, எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை அரசியல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாருனாக்கா, யார் ஒரு அதிமுக காரங்க கேட்க ஒரு சிறத்தன்மையற்ற தலைவருங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு அவர்களுக்கு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், திமுக அதிமுகவும் சேர முடியுமா? சேரவே முடியாது. இல்லை, இவங்க 2 பேரும் தான் எதிர்காலத்தில் இருக்கிறாங்க, அரசியல் பண்றாங்க. இவரே எத்தனை வாட்டி பேசியிருப்பாரு, தீய சக்தி திமுக எத்தனை வாட்டி பேசியிருப்பாரு, திமுகக்கு எதிராக நம்ம வீழ்த்தணும் அவங்கள அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு இல்லையா? அப்ப இன்னைக்கு அடிப்படையில ஒரு சுயநலம் அவருக்கு என்னன்னாக்கா, நம்மளுடைய மட்டும்தான் பார்க்கணுமா, ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படின்னு பார்க்கணும்? சந்தர்ப்பவாதம் சுயநலம் எல்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்தை நம்ம தீர்மானிச்சுக்கணும், அதுக்கு எந்த எல்லைக்கும் போகலாம், அது எந்த அரசியல்வாதியும் செய்யக்கூடியது தான். அந்த வகையில் என்ன பண்றாருனாக்கா, நம்ம எங்கேயும் கை கோர்க்கலாங்கிறதுக்காக அங்கே போயிட்டாரு. இதனால ஓபிஎஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே ஊடகங்கள் மறந்துட்டாங்க, அவரே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தார். இப்போ இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக ஒரு அரசியல் மைலேஜ் கிடைச்சிருக்கு இல்லையா அவருக்கு? அப்போ இப்படியாகத்தான் பார்க்குறேன். இனி நான் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்காது, இந்த மூவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்காதுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. எந்த வகையிலுமே திமுகவுக்கு ஒரு கெயின் தான், அவர்கள் எந்த நகர்வு எடுத்தாலுமே கூட அவர்களுக்கு ஒரு கெயினாக தான் போய் அமையும். இதையெல்லாம் எப்படி இபிஎஸ் வந்து உடைக்க போகிறாரு, என்னவா போய் பிரச்சாரங்களை மேற்கொள்ள போகிறாரு தென் மாவட்டங்களில் எப்படி தன்னை பலப்படுத்திக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வருகிற சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் இருக்குன்னு பார்க்குறேன். ஓபிஎஸ் இனிமேட்டு வந்துட்டு எந்தவித பெரிய உச்சத்தையும் தொட முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் அடைந்த உச்சம்ங்கிறது வந்து முதல்வர், இடைக்கால முதல்வராக 2 வாட்டி, கடைசியாக வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் முதல்வராக இருந்தார். இதோடு அவருடைய அரசியல் உச்சம் வந்துட்டு முடிவடைந்து விட்டதாக தான் நான் கருதுகிறேன். இனிமேட்டு அரசியல் ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை அவர் எடுத்துக்கிட்டு இருப்பார். அந்த ஃபேக்டருக்கு எந்த ஒரு எல்லைக்கும் போகலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதுதான் இது வெளிப்படுத்துது. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லை இன்னும் கூட அவருக்கு தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல. ஏன்னா இப்பயும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, எலெக்ஷன் கமிஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா விசாரணைக்கு உட்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் மீறி வந்துட்டு அவர் கட்சி தொடங்குவாரா, இல்லை வந்து தொடங்காமலே திருப்பி போராட்டம் பண்ணுவாரா, இல்லை இந்த மாதிரியான மக்களை நோக்கி வந்துட்டு இந்த மாதிரியான ஆதரவு திரட்டுறதுக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எனக்கு என்ன டவுட்னாக்கா, இவர் ஆதரவு திரட்டுறதுக்காக நடைபெணம் மேற்கொள்றாரு இல்லை, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ போயிட்டு அதிமுக தொண்டரை சந்திப்பாருன்னு கேட்குறேன் நான். ஏன்னா இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. சந்திக்க போறேன்னு சொன்னார். பொதுமக்கள்லாம் அவர் என்ன சொல்றாரு, அதிமுக தொண்டர்கள்லாம் என் பக்கம் தான், நான் அம்மாவினுடைய விசுவாசி, இப்போ கூட அதான் பேசிட்டு போனாரு, அம்மா கூட 25 வருஷம் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அதிமுக தொண்டன் கேட்க மாட்டானா, நாங்கள் திமுக எடுத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திமுகவுடைய நெகட்டிவ் ஓட்ஸ் தான் அதிமுக காலங்காலமாக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்க்கணும். அப்போ என்னன்னு சொல்லி நீங்கள் போய் அவனை சந்திப்பீங்க? திருப்பி இந்த கேள்வி, நீ வந்துட்டு அரசியல் நண்பனும் எதிரியும் இல்லைன்னு திமுக கூட போய் கை கோத்துட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பான் இல்லையா? அப்போ நம்ம ஜென்ரலாக அதாவது அரசியல் களம் மேலும் பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இனிமேட்டு ஓபிஎஸ் வந்துட்டு பெரிய ஒரு உச்சத்தெல்லாம் தொட முடியாது, ஆல்ரெடி தொட்ட உச்சம் முடிஞ்சிருச்சு. இனி என்னவாக மாறப்போறாரு, அவர் எந்த கூட்டணியில் சேர போறாரு, இல்லை என்ன முடிவுலாம் எடுக்க போறாருன்னு வருகிற காலத்தில் தான் தெரியும். இதுதான் இப்போதைக்கு அரசியல் நிலவரமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வகையில் நீங்கள் சொன்னீங்க, அது உண்மையாயிடுச்சு. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு அரசியல் கணக்குலாம் அங்கே பேசியிருப்பார் தியோபிசிக்கல் சொசைட்டியில் அந்த வாக்கிங் போகும்போது அப்படின்னீங்க. நான் கூட பெருசாக அதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நினச்சேன். இப்போ வீட்டுக்கே 2வது முறை, அது ஒரே நாளில் சந்திப்புன்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக முக்கியத்துவமான விஷயமா பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்காரு ஓபிஎஸ். அந்த பேசு பொருளுங்கிறது வந்து சும்மா தற்காலிக வெளிச்சம் தான், பெரிய அளவுக்கு அவரால் இனிமேட்டு க்ரோத் ஆக முடியாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேர்தலில் ரோல் ப்ளே பண்ணுமா, அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத பொறுத்து தான் இபிஎஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு பெரிய ஃபேக்டரான தேர்தல் இருக்க போகிறாரு, இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் பலம் சேர்க்க போதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அரசியலில் எதுவும் நடக்கலாம், இதுவும் நடக்கலாங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் முதலமைச்சருடைய சந்திப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற விஷயங்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி.